பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கப்படுகின்ற குற்றச்சாட்டில் சர்வதேசத்தில் இயங்கி வரும் 16 தமிழ் அமைப்புகள் பெயரிடப்பட்டுள்ளமையானது நாட்டில் உள்ள சிறுபான்மை தமிழர்களின் அமைதியான செயற்பாடுகளை மட்டுப்படுத்தும் முயற்சியாக கருதப்படுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் நபர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாடுகளின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒத்துழைப்பு ரீதியில் அதனை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என அந்த கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டுகின்றது. சட்ட விதிகளுக்கு உட்படாத இந்த அமைப்புகள் மற்றும் நபர்கள் தொடர்பில் அரசாங்கம் சாட்சியங்களை முன்வைக்க வேண்டும் எனவும், அவ்வாறு இல்லையென்றால் அந்த பெயர் பட்டியலை வாபஸ் பெற வேண்டும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் இவ்வாறான பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டதன் ஊடாக நாட்டுக்குள் வருகின்ற நபர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எந்த ஒரு காரணமும் இன்றி தடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. செயலிழந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இலங்கை அரசாங்கம் தெளிவற்ற மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டங்களை பயன்படுத்தி வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய வலயத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் பிரெட் அடம்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாட்டின் ஊடாக சர்வதேச ரீதியில் தொடர்புகளை வைத்துள்ள உள்நாட்டு தமிழ் செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக தண்டனை விதிப்பதற்கான இயலுமை உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.